தன்னை மறந்து உறங்குகிற போது ஒரு மகனுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் அவன் கல்வி மொழி, அதுதான் அவன் சிந்தனை மொழி, அதில் தான் அவனுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். எல்லா மொழிகளையும் விரும்பி கற்றுக்கொள்ளுவோம், எம்முயிர் தமிழ் மீது பற்றுக்கொள்ளுவோம். எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம், மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். இதை மானுட நேயம் என்கிறீர்கள். அதை போலவே எங்கள் மொழி தமிழையும் தமிழ் பேசும் எம் மக்களையும் நேசிக்கிறோம், இதை இனவெறி என்கிறீர்கள். இதை எப்படி ஏற்பது என்பதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. நாம் தமிழர் கட்சி என்பது எந்த இனத்தையும் பகைக்கல்ல, தமிழ் பேரினத்தின் பகையை வெல்ல. ஆளும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எல்லோரும் வாருங்கள், ஒன்னாக நிற்போம். ஆனால் நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். எல்லோரும் கூடி ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுவோம். ஆனால் நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். மேடையில் பேசிவிட்டு வேர்த்து இறங்கி போகும்போது ஒரு தாய் என் கையை பிடித்து அழுகிறாள். எல்லாம் வேர்த்து நிக்கிறியப்பா, இப்படி கஷ்டப்படுறியேன்னு அந்த தாய் என் கையை பிடிச்சு அழுகிறான். என் மேல இருக்க அக்கறையில் தான், பாசத்துல. என் இனத்துக்காக ரத்தம் சிந்தனவனுக்கு முன்னாடி நான் வேர்வதானமா சிந்துறேன், ஒண்ணு இல்லம்மா. இனத்திற்காக உயிரையே கொடுத்தவர்கள் முன்பு நான் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வை முன்னிறுத்தி வெறும் உணர்வைத்தான் கொடுத்து நிற்கிறேன். நான் தமிழன் என்ற உணர்வை. ஆசிரியர்கள் பேசக்கூடாது, மாணவர்கள் பேசக்கூடாது அரசியல். ஆனால் சினிமா பேசலாம், திரைப்படத்தை பேசலாம். பட்டமளிப்பு விழாவா நடிகர்கள் நடிகைகள், கல்வி சிறந்த தமிழ்நாடா நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள். அதனால் என்ன நிகழ்ந்தது? இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றினார்கள். கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயக வழிபாடு மேம்பட்டது என்று கட்டமைத்தார்கள். விளைவு நல்லகனை மறந்துவிட்டு நடிகனை நாடாள அழைக்குது தமிழ் சமூகம். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஈட்டிக்கொள்ள ஏழ்மை வறுமை நிலையில் என் தாயை வைப்பதல்ல எங்கள் கனவு. மாசம் 30,000 சம்பாதிக்கிற நிலையில் என் தாய்களை, என் தங்கைகளை, வாழ்க்கை தரத்தை, பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குவதற்கான திட்டத்தை வளர்த்து வார்த்தெடுப்பதுதான் மக்கள் அரசியல்.